வெல்கம் டு ஸ்ரீ சமையல். கந்த சஷ்டியோட 3வது நாள் இன்னைக்கு முருகருக்கு பிரசாதமா சேமியா கேசரி தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். கொஞ்சமா முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா திராட்சை வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலே இதை வறுத்துக்கலாம். இப்போ சேமியாவை நல்லா வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இப்போ சேமியா எடுத்த அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நம்ம வறுத்த சேமியாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வெந்திருக்கு. சேமியா எடுத்தா அதே கப்பால் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான சேமியா கேசரி ரெடியா இருக்கு பாருங்க. இப்போ சூப்பரா ரெடியா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.